குழந்தை இல்லாத பெண்ணின் மனக்கதறல்கள். மாதத்தின் 3 நாட்களின் போது ஒரு சில நாட்கள் தள்ளி போனாலும் நீதான் வந்திருக்கிறாயோ என சந்தோஷத்தில் பொங்குகின்றேன். பாவாடை நாடா கூட வலிக்குமோ என்று தளர்வாய் கட்டி வலிக்கு விழாதபடி அவ்வப்பொழுது பிடித்துக் கொள்கின்றேன். காட்டன் புடவைகளை தவிர எதையும் கட்டுவதில்லை. வெப்பத்தால் நீ கலைந்து விடுவாயோ என பயந்து. கலவி என்பதே மனதையும் உடலையும் ஒருமிக்க செய்யும் ஒரு விதமான தியானம் போன்ற மெய்மறந்த உணர்வுதான். அந்த உணர்வின் சுகத்திற்கு கூட அடிமையாகாமல் நீ உருவாகி இருப்பாயோ இந்த நேரம் என்றுதான் எனக்குள் நானே எதிர்பார்த்து கொண்டிருப்பேன். என் வயிற்று தொப்பில் என் தாயை நினைவுபடுத்துகிறது. அதேவேளை நான் தாயாகாமல் இருப்பதையும் நினைவுபடுத்துகிறது. உணவால் மட்டுமே இந்த வயிறு நிரம்பிக் கொண்டிருக்கிறது. உன்னால் நிரப்ப வேண்டும், வா என் கண்மணியே. உணவை சுமந்தது போதும், உன்னை சுமக்க வேண்டும். வா என் கண்மணியே, நீ எங்கே இருக்கிறாய்? அம்மா என்று யார் அழைத்தாலும் உன் ஞாபகம்தான் வருகிறது. 40 நெருங்க நெருங்க நாடி நரம்பெல்லாம் படபடக்கிறது. உன்னை சுமக்க முடியாத என்னை ஏன் சுமந்தாய் என்று என் தாய் மீது கோபம் வருகிறது. என் வலியை என் தாய்க்கு நான் தரவில்லை என்று சந்தோஷப்படுகிறேன். என் பிள்ளைதானே நீ. நீயும் நீ இல்லாத வலியை உன் தாய்க்கு தந்து விடாதே. இதயத்தை இயங்கச் செய்யும் கடைசி கொஞ்ச இரத்தம் இருக்குமென்றாலும் அதில் கூட கருமுட்டை உருவாக்கித்தான் உனக்காக காத்திருப்பேன். எங்கே இருக்கிறாய்? வந்துவிடு என் செல்லமே. ஒரு பெண்ணின் உண்மையான வலி.